ஒரு வழியா பொன்முடி மலைக்கு வந்தாச்சு. மீன்முட்டி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கிறோம். ஹலோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ பொன்முடி வந்து போகிறோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பொன்முடி. இந்த வேனில் தான் வந்து நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ட்ரிவாண்ட்ரம் டு பொன்முடி வந்து நம்ம வந்து போகிறோம். நல்லா வந்து என்ஜாய் பண்ணி வந்து போயிட்டுருக்கோம். சாங்கெல்லாம் கேட்டுட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் ஆடி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜூஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். ஜூஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட்டு ஷாப்பில் வந்து ஓப்பனில் இல்லை மார்னிங்னால். ஒரு டீ ஷாப்புக்கு தான் வந்து போயிட்டு டீயெல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்புறம் மார்னிங் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக டீயெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து லேஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டோம். நிறைய பேருக்கு குட்டி குட்டி பசங்களாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் வந்து போயிருந்தோம். ஃபேமிலியாக போனனால ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மேலே வந்து போயாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பொன்முடிக்கு மேலே போயிடலான்னு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து போயிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்க. அப்புறம் வந்து இதுக்கு என்ட்ரி ஃபீஸும் உண்டு. ஸோ கொஞ்சம் மேலே போன பிறகு மார்னிங் வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டோம். இட்லி அப்புறம் வந்து மட்டன் கறி வந்து செஞ்சு கொண்டு போயிருந்தோம் வீட்டிலேருந்தே. ஹலோ, நம்ம இப்போ வந்து மார்னிங் ஃபுட் வந்து சாப்பிட்டாச்சு. ஹேர் பின் பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ எந்த பின்னில் போகிறோம்? 16ஆமத்த பின்னில் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இன்னொரு 6 பின் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து பொன்முடிக்கு மேலே வந்து போயிடுவோம். ஸோ போயிட்டு நிறையா ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. மழை இல்லை. இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மழை வந்து பெய்யுறது கிடையாது. ஸோ கொஞ்சம் பின்னெல்லாம் தாண்டின பிறகு இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. கிளைமேட் வந்து ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பனியெல்லாம் வந்து இருந்திருக்கும். ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது. இது பார்த்திங்கன்னா செகண்ட் செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்டை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பொன்முடி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் செக் போஸ்ட்டை நம்ம வந்து தாண்டி வந்து போயிட்டுருக்கோம். பட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10:30 இருக்கும். மேலே ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு மேலே வந்து கிளைமேட் வந்து சரியில்லை. இப்போ வந்து நம்ம பொன்முடி வந்து இறங்கியாச்சு. வந்த பிறகு வாட்டர் மெலன் வந்து எல்லாம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். நிறைய வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் கொண்டு போயிருந்தோம். ஹலோ, நம்ம வந்து இப்போ பொன்முடி வந்தாச்சு. ரொம்ப வெயில் இருக்குது. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock இருக்கும். மார்னிங்கே வரணும்னு பிளான் பண்ணது. பட் வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அதனால் கொடை பிடிச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா கேப்பெல்லாம் வச்சுட்டு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பட் நல்லா இருக்குது. இருந்தாலும் கிளைமேட் சரியில்லை. எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. நிறைய டூரிஸ்ட் பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. எக்கச்சக்கம் இருந்துச்சு. ஒரு வழியாக பொன்முடி மலைக்கு வந்தாச்சு. கிளைமேட் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்றடிக்கும் போது கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் கொடை எடுத்துகிட்டு தான் வந்து போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே வந்து வந்தாச்சு. அதாவது மீன்முட்டி ஃபால்ஸ் வந்து கீழே தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ்குள்ளே நமக்கு வந்து போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடைச்சிட்டு வந்து நம்ம உள்ளே வந்து போகலாம். ஹலோ, நம்ம இப்போ வந்து மீன்முட்டி ஃபால்ஸ்க்கு உள்ளே வந்து போகிறோம். என்ட்ரி டிக்கெட் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டிங் ஹால் மாதிரி தான் இருக்கும். ஏய்
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸ்லாம் இருக்கு. சித்தியோட ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க பாருங்க. சித்தியோட சேம் பாக்கெட்லாம் வந்து எடுத்துட்டு உள்ளே போகணும். ஹலோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து குளிக்க போகிறோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து மங்கீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பசியோடு இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு அப்பளம் வந்து கொடுத்தோம். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து ருசித்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஊஞ்சல் வந்து கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ரைட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஏறி வந்து ரைட் பண்ணேன். இதில் பேக்கில் ஒரு மரம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம வந்து போகிறோம். மழை பெய்யாத காரணத்தினால வந்து ரொம்ப ட்ரையாகவும் அப்புறம் ரோடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹலோ, நம்ம வந்து இப்போ மீன்முட்டி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கிறோம் குளிக்கிறதுக்காக. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மீன்முட்டி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் வந்து இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் வசதியும் இருக்குது. நம்ம வந்து இங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிக்கிறதுக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மீன்முட்டி ஃபால்ஸ் அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம குளிக்க போகிறோம். செம்ம டயர்டு. எவ்வளோ டயர்டு என்னோடய ஃபேஸில் பார்த்தாவே தெரியும். காலையில் எப்படி வந்து சந்தோஷமாக போனேன். பட் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில். மேலேயுமே பார்த்திங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கூலிங் இல்லை. நிறைய பேர் வந்து டூரிஸ்ட், அதாவது இது டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்காக. ஸோ நிறைய பேர் வந்து குளிச்சுட்டும் இருக்காங்க, குளிச்சுட்டு வந்துட்டும் இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து குளிக்க போகிறோம். நீங்கள் பார்த்த மாதிரி நல்லா வந்து ரஷ் இருந்துச்சு. பட் வந்து குளிக்கலாம், நிறைய வந்து குளிக்கிற இடத்துலலாம் வந்து ரஷ் இல்லை. ஆள் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு போகிறாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா குளிக்க போகிறோம். பட் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுட்ருக்கோம். இது வந்து கப்பை, மீன்கறி, அப்புறம் மீன் ஃப்ரை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி ரிவர் சைடில் உட்காந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கப்பா, மீன்கறி, நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். அதாவது ரிவர் சைடில் சொல்ல வரேன். ஒரு வழியாக வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்தாச்சு. பட்டு மழை இல்லாத காரணத்தினால தண்ணி வந்து அதாவது ஒழுகி வந்து போயிட்டே இருக்குது. ஆனாலும் நல்லா வந்து குளிர் இருக்குது. தண்ணிக்குள்ளே வந்து நல்லா வந்து குளிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் உள்ளே வந்து குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இடுப்பளவு வந்து தண்ணி இருக்குது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து நல்லா குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஹலோ, நம்ம இப்போ குளித்து ரெடி ஆயாச்சு. ஆனால் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து நான் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஃபுட் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.